சாந்தி. 18/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உருத்திரரான கடவுளே இந்த உருத்திர ஞான யாகத்தை உருவாக்கினார். உங்களிடம் உள்ள அனைத்தையும் அதில் அர்ப்பணியுங்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். கேள்வி: சங்கமயுகத்தில் இடம்பெறும் அற்புதமான விளையாட்டு என்ன? பதில்: கடவுள் உருவாக்கியுள்ள யாகத்தில் அசுரர்கள் தடைகளை உருவாக்குகின்றார்கள். இந்த அற்புதமான விளையாட்டு சங்கமயுகத்தில் மாத்திரமே இடம்பெறுகின்றது. கல்பம் முழுவதிலும் வேறெந்த நேரத்திலும் இவ்விதமான யாகம் உருவாக்கப்படுவதில்லை. இதுவே சுயராஜ்யத்தை அடைவதற்கு குதிரையை அர்ப்பணிக்கும் யாகம் ஆகும். இதிலேயே தடைகள் உருவாக்கப்படுகின்றன. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிறவிகளுக்கான உங்கள் பாக்கியத்தை உருவாக்குங்கள். உங்கள் சரீரத்திற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆகவே எந்த வாய்ப்பையும் வீணாக்காதீர்கள். 2. பற்றை அழிப்பவராகி உங்களிடமுள்ள அனைத்தையும் இந்த உருத்திர ஞான யாகத்தில் அர்ப்பணியுங்கள். உங்களை அர்ப்பணித்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அனைத்தையும் பராமரியுங்கள். பௌதீகமான தந்தையின் உதாரணத்தை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இறை போதையை கொண்டிருப்பதன் மூலம் சகல பேறுகளாலும் நிரம்பியவராகி இந்த பழைய உலகை மறப்பீர்களாக. எப்படி மற்றைய போதை உங்களை எல்லாவற்றையும் மறக்கச் செய்கின்றதோ அதேபோல் இறை போதையானது இலகுவாக உங்களை அந்த துன்ப உலகை மறக்கச் செய்கின்றது. அந்த போதை அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அதிகளவு மது அருந்துவதன் மூலம் உங்களையே நீங்கள் அழித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த போதையோ உங்களை அழியாதவர் ஆக்குகின்றது. இறை போதையால் சதா போதையுடன் இருப்பவர்கள் சகல பேறுகளாலும் நிரம்பியவர்கள் ஆகுவார்கள். வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் விழிப்புணர்வு உங்களின் போதையை அதிகரிக்கும். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் சக்தி அதிகரிக்கின்றது. ஸ்லோகம். ஒருவரை ஒருவர் பிரதி செய்வதற்கு பதிலாக தந்தையை பிரதி செய்யுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் இருப்பவர்களால் மட்டுமே இந்த ஞானத்தின் ஒவ்வொரு இரத்தினத்தின் ஆழத்திற்கும் செல்ல முடியும். அவர்கள் இந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் எப்போது அதை பயன்படுத்துவது, எப்படி அதை பயன்படுத்துவது, தாம் செய்யும் சேவையில் எப்படி அதை பயன்படுத்துவது என புரிந்து கொள்வதற்கு அதை கடைவார்கள். இதை கடைந்து அதன் அர்த்தத்தின் இனிமையின் ஆழத்துக்குள் செல்லுங்கள். உங்களால் போதையை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.